இந்தியாவோட ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னா அது வந்து நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, ராக்கி கர்கி, லோத்தல், டோலவீரா அப்படின்ட்டு ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்குது. அதாவது இந்த இடத்துலலாம் வந்து இண்டஸ் பீப்புள் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்கவேஷன் மூலமாக இவங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தவிர்த்து அந்த மக்களே வந்து இண்டஸ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை வந்து டெசிஃபர் பண்ணி படித்தாவே இந்த இண்டஸ் வேலி பீப்புளை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டை படிக்கிற. ஸோ எதனால இண்டஸ் ஸ்கிரிப்ட் வந்து இன்னுமே வந்து படிக்காம இருக்கு, அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, அது எந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த மாதிரி ஹிஸ்டரி அண்ட் ஆர்கியாலஜி ரிலேட்டடா உங்களுக்கு கான்டென்ட் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இண்டஸ் பீப்புள் வந்து இந்தியாவில் எந்த ரீஜியன்ல இருந்தாங்க அப்படின்னா நார்த்ல வந்து ஜம்மு காஷ்மீர், சவுத்ல வந்து டைமாபாத் அதாவது மகாராஷ்டிரா வரைக்கும் இருந்தாங்க. நார்த்ல இருந்து சவுத் வர, ஈஸ்ட் வந்து அலாம்கீர்பூர், வெஸ்ட் வந்து சட்கா ஜெண்டர் பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ இந்த ரீஜியனுக்குள்ள வந்து இண்டஸ் பீப்புள் வந்து அவங்களோட சிவிலைசேஷன் வந்து இருந்துச்சு. அவங்க எழுதி வச்சுட்டு போன ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து சீல்ஸாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4000 சீல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்கவேஷன் மூலமா வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த சீல்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ஸ்டாம்ப் சீல்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இண்டஸ் ஸ்கிரிப்டோட பேசிக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிக்டோகிராஃபிக் சைன்ஸ் இருக்கும், அது கூடயே ஏதோ ஒரு ஹியூமன் இல்ல அனிமலோட சிம்பிளும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிக்டோகிராஃபிக் சைன் அப்படின்னா பிக்சர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் வந்து இந்த மாதிரி நம்ம எழுத்தெல்லாம் இப்பதான் வந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி எழுத்தெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து சன் அப்படின்னா ஒரு ரவுண்ட் போட்டு உள்ள ஒரு ரவுண்ட் போட்டா அது வந்து சன், அதே மாதிரி இப்படி வேவியா லைன்ஸ் போட்டா அது வந்து ரிவர். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து ஒவ்வொரு பிக்சரை வச்சிருப்பாங்க, அவங்களா ஒரு டயக்ராம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கம்பைன் பண்ணா அது ஒரு வார்த்தையா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட். இந்த இண்டஸ் ஸ்கிரிப்ட் டெசிஃபர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 100 பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 1932ல வந்து பிலிந்திரஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த பிக்டோகிராஃபிக் சைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை வந்து ஒரு எஜிப்டியனோட ஒரு ஹைரோகிளைபிக் ஸ்கிரிப்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து 1970ல வந்து ஐராவதம் மகாதேவன் இது வந்து தமிழா இருக்கலாம், ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து இருக்கிற ஒரு 3700 சீல்ஸ்க்கு வந்து அந்த எழுத்துக்கு இணையான ஒரு திராவிட எழுத்தை வந்து கொடுத்திருப்பாரு. இப்ப நம்ம எழுதுற ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் தான் எழுதுறோம். அந்த இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ரைட் டு லெஃப்டா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நிறைய ஸ்காலரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 1982ல வந்து ரங்கநாத ராவ் அவரு வந்து இது வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல வந்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு அதை பேஸ் பண்ணி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை வச்சு ஒரு டெசிஃபர்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி டெசிஃபர்மெண்ட் வந்து நிறைய வியூஸ் வந்து ஸ்காலர் வந்து வச்சிருக்காங்க. எஜிப்டியனா இருக்கலாம், பெர்ஷியனா இருக்கலாம், பிராமியோட ஏர்லியஸ்டா இருக்கலாம் அப்படின்ட்டு. இதே மாதிரி தமிழா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கீழடியில வந்து நடந்த எக்ஸ்கவேஷன்ல வந்து பாட் ஷெட்ஸ் பானை ஓடு வந்து கிடைச்சிருக்கு. அதுல இருக்கிற கிராஃபிட்டி மார்க் வந்து நம்ம இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டோட சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராஃபிட்டியுமே இவங்களால படிக்க முடியல. ஏன் இந்த இண்டஸ் ஸ்கிரிப்ட் எல்லாம் டெசிஃபர் பண்ண முடியல, எதனால இதை வந்து படிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ், அதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். 3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு பைலிங்குவல் இல்ல மல்டிலிங்குவல் இன்ஸ்கிரிப்ஷனோ இல்ல காயினோ வந்து இல்ல. அதாவது ஒரு சைட்ல இந்த ஸ்கிரிப்ட் இருக்கணும், இன்னொரு சைட்ல வந்து வேற ஏதாவது ஏற்கனவே டெசிஃபர் பண்ண ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்டோட சவுண்டை வச்சு இதை வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து என்ன லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியல. தேர்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப குட்டியா இருக்கு, ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு, எல்லாமே வந்து சைனா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 412 சைன்ஸ் வந்து ஓவராலா இருக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல. அதுல இருக்கிறதுலே லாங்கஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னா வந்து அதுல வந்து ஒரு 26 சைன்ஸ் தான் வந்து சேர்ந்து இருக்கு, அதுக்கு மேல டெக்ஸ்ட் வந்து இல்ல பெருசா. ஸோ இந்த 3 மேஜர் ரீசன்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ இதுக்கான டெசிஃபர்மெண்ட் எல்லாமே இன்னும் வரைக்கும் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதை வந்து எல்லா ஸ்காலர்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதை டெசிஃபர் பண்ணாதான் இதுக்கு முன்னாடி இருக்கிற சிவிலைசேஷன் இருந்துச்சோ இல்லையோ அப்படின்ட்டு இந்தியாவோட ஹிஸ்டரியே வந்து மாற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இந்த டாபிக்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத காமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி ஹிஸ்டரி அண்ட் ஆர்கியாலஜி ரிலேட்டடா நீங்க கான்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.